أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي فضل أوقات رمضان على غير من الأزمان وأنزل فيه القرآن هدى وبينات من الهدى والفرقان. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ரமதான் மாதத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் ரமதானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் ஹைர் ஒர் ரஹ்மத் ஒல் பரக்காத் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நன்மைகளும் அல்லாஹுடைய அருள் கொடைகளும் அவனுடைய அபிவிருத்தி பரக்கத்துகளும் நிறைந்த ஒரு மாதம். அப்படியான மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவாக கூட இது இருக்கலாம். வல்லாஹு அலம். எனவே அப்படி புனிதமிக்க ரமதான் மாதத்தை சந்திக்க இருக்கிற நாம் எப்படியான ஒரு தயாரிப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நாம் சந்திக்க போகிறோம். முதல்ல நிய்யத், இஹ்லாஸ். புனிதமிக்க ரமதான் மாதத்தை நான் நல்ல விதமாக இபாதத்துகளின் மூலமாக, நோன்பு வைப்பதின் மூலமாக, திலாவத்துல் குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நான் கண்ணியப்படுத்த போகிறேன் என்று முதல்ல நிய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது பிரதானமானது. அந்த நிய்யத்து இஹ்லாஸாக இருக்கட்டும். அதில் ஏதாயிலும் விடுபட்டு போனாலும் கூட அல்லாஹ் கூலியை தந்துடுவான். நிய்யத்துக்கு உண்டான கூலி நமக்கு கிடைக்கும். எனவே தான் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்னால் அதை நான் செய்ய போகிறேன் என்கிற நிய்யத்தை கல்வியிலே கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு நன்மையை எழுதி விடுகிறான். அது பெரிய பயன் தானே. அப்படி எழுதிய பிறகு நாம் அந்த அமலை செய்யாமல் விட்டாலும் கூட அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். அதற்கு உண்டான அந்த நன்மையை அல்லாஹ் அழித்து விட மாட்டான்.
செய்யாட்ட வேற விசாரணை. ஆனால் அந்த செய்வேன் என்ற நீயத்திற்கு ஒரு கூலியை கொடுத்திருக்கான, அந்த கூலியை அல்லாஹ் அளிக்க மாட்டான். அந்த வகையில புனிதமிக்க ரமதானில் நோன்பு வைப்பு என்பது கடமை. அமல்கள், சாலிஹான அமல்களை நிறைய நான் செய்வேன் என்று முதல்ல நீயத்து வையுங்கள். இஹ்லாஸாக இருக்கட்டும் அந்த நீயத்து, சாதிகா சாலிஹா. அந்த நீயத் மெய்யான நீயத்தாக இருக்கணும், நல்ல நீயத்தாக இருக்க வேண்டும். நான் இப்படியான அமல்களை செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியான அமல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்து, கடந்த ஆண்டு என்னுடைய அமல்கள்ல சில குறைபாடுகள் இருந்தன, என்னுடைய செயல்பாட்டில் சில குறைபாடுகள் இருந்தன, என்னுடைய அமல்களிலே நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளவில்லை, அதையெல்லாம் இந்த ஆண்டு நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற முழுமையான நீயத்தை வைத்துக் கொள்கிற பொழுது அதற்கென்று அல்லாஹ் கூலியை தருகிறான். அந்த நீயத்து கூட இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருக்கு. நம்மளே திட்டமிட்டதை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்வதல்ல. நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்திருக்கிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று பிறரோடு பகிர்ந்து கொள்வதால் நம்முடைய நீயத்தில் கலப்படம் ஏற்பட்டு விடுகிறது. இஹ்லாஸ் கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய நீயத் கலப்படமற்றதாக இருக்க வேண்டுமானால் அதை பிறரிடத்தில் சொல்லி காட்டாமல் இருந்து கொள்ளுங்கள். பிறருக்காக வேண்டி என்கிற அந்த முகஸ்துதியை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது பிரதானமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற பேர் ஆதரவோடு இருக்கிறாரோ அவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்லமல் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு முடிக்கல, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவருடைய இபாதத்தில் எந்த வகையிலும் இணை கற்பித்தல் என்கிற சாடை கூட இருக்கக்கூடாது. இணை கற்பித்தல் என்பது இந்த இடத்தில் முகஸ்துதியை குறிக்கின்றன. எனவே அப்படி நம்முடைய இபாதத் அமைந்து விடக்கூடாது, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிடும். எனவே கல்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், இஹ்லாஸான நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். புனிதமிக்க ரமதானை சந்திக்க போகிறேன், அதில் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த நியத்து உறுதியாக இருக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு அதற்கான கூலியை தருகிறான். இது ஒன்று. இரண்டாவதாக, புனிதமிக்க ரமதானை நாம் அடைகிற பொழுது அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பல வகையில ஷுக்ர், நன்றி. எப்படியான ஷுக்ர் என்றால், ஒரு நிஅமத்தான மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். ஒரு நிஅமத்தான மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதற்காக முதல்ல நன்றி. இரண்டாவதாக, கடந்த ஆண்டில் எங்களோடு பயணித்தவர்கள் இன்று இல்லை, அதுதான் பெரிய விஷயம். கடந்த ஆண்டு எங்களோடு பயணித்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. கடந்த ஆண்டு ரமலானில் இந்த சஃபில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. கடந்த ஆண்டு நம்மோடு இஅ்திகாஃப் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. கடந்த ஆண்டு நம்மளோடு தொழுதவர்கள் இந்த ஆண்டு இல்லை. அல்லாஹ் என்னை, என்னுடைய இருப்பை அல்லாஹ் இப்பொழுதும் வைத்திருக்கிறானே, என்னுடைய இருப்பை அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய நிஅமத். அல்லாஹ் என்னை தூக்கி இருக்கலாம், கைப்பற்றி இருக்கலாம், ஆனா விட்டு வைத்திருக்கிறான். அது மிகப்பெரிய அருள் கொடை. அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டடா, அல்லது அல்லாஹ் என்னை முன்னாடியே மரணிக்க செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்க முடியுமா? என்னை விட மூத்தவர்கள்லாம் இருக்கிற பொழுது என்னை மௌத்தாக்கி விட்டாயே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஏதோ நமக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடை, மறந்து விடக்கூடாது. வயது ஏற ஏற இன்னும் அதிகம் நமக்கு கவலையும் அக்கறையும் வர வேண்டும். வயது ஏற ஏற இன்னும் இபாதத்தின் மீது நெருக்கம் உண்டாக வேண்டும். பள்ளிவாசலோடு நெருக்கம் கூடுதலாக இருக்க வேண்டும். எஞ்சி இருக்கிற காலம் என்னன்னு நமக்கு தெரியாது. போய்விட்ட காலம் அதை பற்றி நம்மால் சொல்ல முடியவில்லை, எப்படி சென்றிருக்கிறது. ஹசனுல் பஸரி
அழகாக சொல்வார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஹசன் அல் பஸரி பஸராவிலே அவர்கள் மிகப்பெரிய ஆசிரியராக பணியாற்றினார்கள். அவர்கள் தாபி' இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவர்கள் தஃப்சீரை படித்தவர்கள், நேரடியாக தஃப்சீரை படித்தவங்க. எனவே தாபி' ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வார்கள். நானும் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். உலகம் என்பது ஒரு 3 நாள் தான் உனக்கு. உலகம் என்பது மொத்த உலகமும் ஒவ்வொரு மனிதனை கவனிக்கிற பொழுது 3 நாள் தான். ஒன்று அம்ஸ், மற்றொன்று அல்யோம், இன்னொன்று கதன். ஒன்று நேற்று, மற்றொன்று இன்று, அடுத்து நாளை. இந்த 3 தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. எந்த நேரத்தில் இன்று இல்லை, நாளை இல்லை, இன்னும் பல வருடங்கள் நீ இந்த உலகத்தில் இருந்தால் உனக்கு 3 நாள் தான். ஒன்று கடந்து விட்ட நாள், அது சென்று விட்டது, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. போன வருடம் எனக்கு சென்று விட்டது, அதில் பெரிய இபாதத்தை நான் செய்யல, ஆனா என்னை விட்டு கடந்து விட்டது. ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது அதை பிடித்து வைக்க முடியுமா? அல்லது அந்த காலத்தில் நாம் இபாதத்தை செய்துட்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை தான் நாம் செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா? முடிந்து விட்டது. எனவே நேற்று என்பது உனக்குரியது இல்லை. எப்போ இருந்தாலும் உனக்கு நேற்று என்பது இருக்கிறது, அம்ஸ் என்பது உனக்குரியது இல்லை. அப்படியானால் நாளை ஒன்று இருக்கிறது, அதாவது உனக்குரியதா? நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்று சர்வசாதாரணமாக சொல்லி விடுகிறாயே, நாளை என்பது உனக்குரியதா? ஹசன் அல் பஸரி எந்த அளவுக்கு தன்னுடைய மாணவர்களை இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்கிற அற்புதமாக ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி ஒரு தத்துவத்தின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள் பாரு. நாளைக்கு செய்து விடுவோம் என்று மிக அலட்சியமாக ஒவ்வொன்றையும் போட்டு விடுகிறாயே, நாளை என்பது உனக்குரியது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாளைக்கு எனக்கு இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? وَإِذَا أَصْبَحْتَ فَلَا تَنْتَظِرِ الْمَسَاءَ وَإِذَا أَمْسَيْتَ فَلَا تَنْتَظِرِ الصَّبَاحَ. காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுது உனக்குரியது இல்லையே, மாலை பொழுதில் இருக்கிற பொழுது காலை பொழுது உனக்குரியது இல்லையே. அப்படி இருக்கும்போது நாளை என்பது எப்படி உனக்கு இருக்கும்? எனவே நாளை என்பது உனக்குரியது இல்லை. இரண்டுமே முடிஞ்சிருச்சு. அம்ஸ் அதுவும் கடந்து விட்டது. நேற்று என்பது, நாளை என்பது உத்தரவாதம் இல்லாத ஒரு நாள். ஆனால் உன்னிடத்தில் இருப்பது இன்றுதான். அல்யோம், இன்று உனக்குரியது. இருக்கிற நேரம் வரைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள், இருக்கிற நேரத்தை சரியாக அமைத்துக்கொள். நாளைக்கு செய்து விடுவோம் என்று முடிவுக்கு வந்து விடாதே, இன்றே முடித்து விடு. காரணம், இன்று என்பது உனக்குரியது. அது எத்தனை நிமிடங்கள், எவ்வளவு நேரம் என்பது சொல்லப்படாத அளவுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை நம்முடைய கல்புகளை அது ஆழமாக பதம் பார்க்கிறதா இல்லையா? எனவே நம்மோடு கடந்த ஆண்டு இருந்தவர் இன்று இல்லை. அல்லாஹ் எனக்கு அந்த காலத்தை நசீபாக்கி இருக்கிறான், எனக்கு ரமதானை தந்திருக்கிறான். ரமதான்ல நான் இருக்கிறேன். ரமதான் அடைந்த பிறகு நாம் இப்படி உணர வேண்டும். அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிறான். என்னுடைய நண்பரை காணவில்லை. கடந்த ஆண்டு என்னுடைய வலது புறத்திலே என்னோடு இபாதத் செய்த இந்த ஆண்டு இல்லை. இடது பக்கத்தில் உள்ளவர் இல்லை, முன்னாடி பார்த்தன் இல்லை, பின்னாடி உள்ளவரை காணவில்லை. என் குடும்பத்தில் பல பேரை நான் இழந்திருக்கிறேன். அப்படியானால் அல்லாஹ் எனக்கு இந்த காலத்தை நசீபாக்கி இருக்கிறாளே, நிஅமத்தான அருளான ஷஹ்ருல் முபாரக், ஷஹ்ருல் பரக்காத், ஷஹ்ருல் ரஹ்மத், ஷஹ்ருல் கைர், இந்த மாதத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாளே என்பதை மட்டும் நினைத்து பாருங்கள். அந்த நாளை நாசமாக்கி விட மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம். கடந்த ஆண்டு நான் இருப்பேனா தெரியாது, அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ரமலானை நீங்கள் அழகான முறையில் பெற்றுக்கொண்டால் கடந்த ஆண்டு பார்த்துக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இருக்கிற ஆண்டில், இருக்கிற நேரத்தில், இருக்கிற அந்த நிமிடத்தில் இபாதத்துகளை அதிகம் செய்து கொள்ளுங்கள். நிஅமத்தான மாதத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படி நினைக்க வேண்டும். ரமதானை இப்படி உணர வேண்டும், இப்படி நினைத்து இபாதத்தை செய்ய வேண்டும், இப்படியான சிந்தனையோடு இபாதத் செய்ய வேண்டும். அவ்வளவு ஆர்வம் வந்துவிடும், இபாதத்தின் மீது மோகம் வந்துவிடும், திலாவத்துல் குர்ஆன் மீது அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஆர்வம் வந்துவிடும், தான தர்மங்களில் அவ்வளவு தூரத்துக்கு முந்தி செயல்படுவோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு வாய்ப்பு இல்லப்பா, இருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்குள்ளேயே நாம் தீர்மானித்துக் கொள்வோம். இதைத்தான் ஹசன் அல் பஸரி
ரஹிமஹுல்லா தங்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் இப்படியான நசிஹத்தையும் தஸ்கியாத்தையும் தர்பியாத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நம்மை வாழச் செய்தால் அதற்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு ஹயாத்து நீளமாக்கி இருக்கிறாய். அதுல 2 விஷயம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. ஒன்று எனக்கு ஹயாத்தை கொடுத்தது, மற்றொன்று அதில் நான் நல்ல இபாதத்தை செய்தல். ஏன்னா நிறைய பேர் ஹயாத்தா இருக்கிறான், இபாதத்தை செய்யல. நிறைய பேர் இருக்கிறான், அவன் இடத்துல கேட்டு பாருங்கள், எத்தனை ரமலானை சந்தித்திருக்கிறாய் என்று கேட்டு பாருங்கள். 5 ரமலானை சந்தித்திருக்கிறேன், 10 ரமலானை சந்தித்திருக்கிறேன், பரவாயில்லை. 50 ரமலானை சந்தித்திருக்கிறான், அவனுடைய ஆயுள்ல 60 ரமலானை சந்தித்திருக்கிறான், 70 ரமலானை சந்தித்திருக்கிறான். அந்த ரமலானில் என்ன செய்தாய்? 70 ரமலானில் பள்ளியில் கூட எட்டி பார்த்தது இல்லை, குர்ஆனை எடுத்தது இல்லை. அப்படி இருக்குத்தானே செய்றாங்க. அப்படிப்பட்டவர்களை கவனிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியோடு தொடர்பு, தொழுகையோடு தொடர்பு, குர்ஆனோடு தொடர்பு, மார்க்க பணியோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறானே, அதற்கு அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்படும். ஆக புனிதமிக்க ரமலானில் வாழச் செய்தது, அடுத்தது புனிதமிக்க ரமலானில் வாழச் செய்தது மட்டுமல்ல, அதில் இபாதத்து செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ஆற்றலையும் தாக்கத்தையும் வலிமையையும் அந்த நியத்து சாலிஹாவையும் எனக்கு தந்திருக்கிறான அந்த ரப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்படியான ஒரு அடிப்படையில அந்த ரமலானை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்படி எதிர்கொள்கிற பொழுதுதான் ரமலானுக்கென்று இருக்கிற ஒரு சுவையை உணர முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. கறிக்கு ஒரு சுவை, உணவுக்கு ஒரு சுவை, இப்படி போன்று இபாதத்திற்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அதுவும் ரமலானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவை நம்மால் அப்பொழுதுதான் சரியான முறையில உணர முடியும். நிறைய பேருக்கு ரமலானுடைய சுவையை உணர முடியவில்லை. ரமலானில் செய்கிற கொடுக்கிற கஞ்சியின் சுவையை உணர்கிறான். போன வருஷத்துல இந்த வருஷம் தூக்கலா இருக்குது, சொல்ல தெரிகிறது இல்ல. இபாதத்தில் எந்த இபாதத்தை தூக்கலாக செய்திருக்கிறாய்? இதெல்லாம் நீங்க அடுத்தவர்கிட்ட சொல்றது இல்லை, அல்லது அடுத்தவருக்கான உபதேசம் என்று பார்க்க கூடாது. என் நஃப்ஸிடத்திலே நான் கேட்க வேண்டிய விஷயங்கள். நம்முடைய ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நஃப்ஸிடத்திலே பேச வேண்டும். நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் அல்ல, என்னுடைய நஃப்ஸோடு பேசுகிறேன். முதல்ல என்னுடைய நஃப்ஸிடத்திலே கேட்கிறேன். கடந்த ஆண்டு நான் சாப்பிட்ட உணவு இந்த ஆண்டு சாப்பிடுகிற உணவு, அதனுடைய சுவையை நான் உணர்ந்து வித்தியாசப்படுத்திக் கொள்வதை போன்று, அதுல தப்பு இல்லை. ஆனால் இபாதத்து விஷயத்தில் அப்படியான ஒரு சுவையை என்னால் உணர முடியவில்லையே. அதுக்கு என்ன காரணம்? இந்த சுவையோடு நாம் செய்யவில்லை, இந்த எண்ணத்தோடு செய்யவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் தொழுகையில போய் நிக்கிற பொழுதுதான் துனியா முழுக்க என் முன்னால் வந்து நிக்கிறது. தொழுகையில நிக்கிற பொழுதுதான், தொழுகையை விட்டு வெளியே போயிட்டாலும் கூட கொஞ்சம் ஆகிரத்தை சிந்திக்கிற. அல்லாஹ்வுக்கு அப்புறம் தக்பீர் கட்டிட்டா மறந்தது, கொடுக்க வேண்டியது, நான் சம்பாதிக்க வேண்டியது, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று அனைத்தும் என்னுடைய அப்படியே மனசுக்குள் கண்ணுக்கு முன்னால் ஓடி ஓடி மறைகிறது. தொழுகையில எனக்கு குஷு வரமாட்டேங்குது, ஹுது வரமாட்டேங்குது, பயபக்தி வரமாட்டேங்குது. என்ன செய்யலாம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு நான் ஒரு நுட்பத்தை சொல்லி தருகிறேன். நீ தொழுகையில நிக்கிற பொழுது இதான் ஆகிரு தொழுகை நினைச்சுக்க, ஆகிரு ஸலா, என்னுடைய ஹயாத்துல இதான் கடைசி தொழுகை என்று நினைத்துக்கொள். இப்ப ஜும்மால நம்ம தொழுகிறோம், ஒவ்வொருவரும் நினைக்கணும், இமாமுல இருந்து மாமூம்களாக இருக்கிற அத்தனை பேரும், இதான் நமக்கு கடைசி ஜும்மா. இதான் கடைசி ஜும்மா மட்டுமல்ல, இதான் தொழுகையில கடைசி வக்து போல தெரிகிறது. அஸ்ர் வக்துக்கு நான் இருப்பனா இல்லையா அப்படி நினைச்சிட்டு தொழுது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். அப்படி தொழுது பார்த்தால் அந்த தொழுகையை நீ கவனத்தோடு தொழுது கொள்வாய். இல்லாட்ட கவனமற்ற தொழுகை தான் நம்மகிட்ட இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்கள். அதே போன்று இதான் ஆகிரு ரமலான் அப்படின்னு நினைத்து கொண்டே ரமலானை நீங்கள் கையாளுங்கள். ஆகிர் ரமலான் மட்டுமல்ல, ஆகிரியோம் இதான் கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நோன்பையும் கடைசி நோன்பாக இருக்குமோ என்று நினைச்சிட்டு இபாதை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக அதனுடைய சுவையை உணர்ந்து கொள்ளும். கடைசியா நோன்பு வைக்கிறோம், நல்ல சிறப்பா வச்சிருவோம். நாளைக்கும் அதே மாதிரி கடைசியா நோன்பு வைக்கிற சிறப்பா வைத்துக் கொள்வோம். கடைசியாக தராவீஹை தொழுகிற நல்ல முறையில தொழுது கொள்ளும். குர்ஆனை ரசித்து அதை கேட்டு இன்புற்று அந்த குர்ஆனோடையே என்னை லைத்து நான் குர்ஆனோடு 2.5 கலந்து அந்த தொழுகையை நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு நியத்தோட செய். இந்த
நுட்பத்தோடு நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொண்டா தொழுகை சரியாயிரும், நம்முடைய இபாதத்து சரியாயிரும், நம்முடைய நோன்பு சரியாயிரும், நம்முடைய சதக்காத்துகள் சரியாயிரும், நம்முடைய திக்ரு சரியாயிரும். அதில் அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்கிற முகஸ்துதி கண்டிப்பாக வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆக இப்படியான ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அதே போன்று புனிதமிக்க ரமதான் சாதாரணமானதல்ல. எனக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அடுத்த வருஷம் செய்யணும்லாம் நினைக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் மரணிக்கிற பொழுது, மரணம் வருகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜுஊனி. இறைவா, மரண நேரத்துல அந்த மனிதன் சொல்றான், அவனுக்கு திரும்பி நான் போயிட வேண்டுமே என்று அவன் சொல்கிறான். அல்லாஹ் உயிரை மலக்குல் மௌத்தின் மூலமா கைப்பற்றுகிற பொழுது ரப்பிர்ஜுஊனி, என்னை திருப்பி அனுப்பிரு, நான் உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். அதுக்கு காரணம் சொல்றான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு சென்ற அனைத்து இபாதத்துகளையும் நான் செய்ய வேண்டுமே, அதனால எனக்கு வாய்ப்பு கொடு என்று ரப்பிடத்துல கேட்கிறான். கடைசி நேரத்துல வாய்ப்பு கிடைக்குமா? அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமா, இது வெறும் வெட்டு வார்த்தை தான். கலிமா, வெறும் கலிமா தான், வெறும் வார்த்தை தான். இவன் சொல்வது வெறும் வார்த்தை. சும்மா சொல்றான். ஒமின் ஒராய் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படும் காலம் வரைக்கும் அவனுக்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியாது. இப்படி நினைச்சு பாருங்களேன். அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட கெஞ்சுறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள். இப்படியாக ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம். புனிதமிக்க ரமதான் அது நிறைய நன்மைகள் உள்ளடக்கிய ரமதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தഖல ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம் வஸில்சிலத்தி ஷயாத்தீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமதான் வந்து விட்டால் சுருக்கத்தின் வாசல்கள் அலங்கரிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. ரஹ்மத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கறான், சொர்க்கத்தின் வாசல்கள். இதை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீ ரமலான சாதாரணமா எண்ணி விடாத. அபுவாபுல் ஜன்னா மஃப்தூஹா, சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அது மட்டுமல்ல, உகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மக்லூகா, அது மூடப்பட்டிருக்கிறது. இப்படி நினைச்சுப்பார். அந்த மாதத்திற்கும் அந்த நாளுக்கும் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வாய். வஸில்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிறது. இதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது முஹத்தீஸீன்கள் விளக்கம் கொடுக்கிறார். ஷைத்தான் ரமதானதுன்னு ஷைத்தான் கூடுதலா வர்றான். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எல்லா ஃபித்னாவும் எல்லா பலாயும் ரமதான்ல தான் வருகிறது. ஒவ்வொரு மசாயில் விஷயத்திலாம் ரமதான் தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறான். எத்தனை ரக்காத்துக்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சாராம். இப்படி ஓதுறாங்க, இது கூடுமா அது கூடுமா, அது கூடுமா கூடாதா இருக்கட்டும், நீ தெரிந்ததை வச்சு இபாதத் செய். அதுக்கு தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், ரமதான் வந்துட்டா நாங்க எல்லா தர்ஸையும் மூடிடுவோம், வகுப்புகள்லாம் நடக்காது. மதீனாவுடைய வகுப்புகள், மக்காவுடைய வகுப்புகள் எல்லாத்தையும் மூடிவிடுவோம். முந்தைய கால அறிஞர்களை சொல்கிறேன், எல்லா வகுப்பையும் மூடிடுவோம். 11 மாசம் பயான் கேட்கறீங்களா, ஒரு மாசமாவது ஒழுங்கா இபாதத் செய். இன்னும் பயானு கேட்டு எப்போ இபாதத் செய்ய போகிறா? கபருக்கு போயா? இபாதத் எப்ப பார்த்தாலும் பயானை கேட்கறதே வச்சுக்கிட்டா இபாதத் எப்போ? நிறைய இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய குத்தாபுகள் நிறைய உருவாயிட்டாங்க, நிறைய பயான் சொல்றவங்களும் உருவாயிட்டாங்க, பயான் கேட்கிறவங்களும் கணிசம் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் யூடியூப்ல அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு பயான் போகும்போதே பயானை கேட்டுட்டு போகலாம், எங்க போகும்போதும் பயானை கேட்கலாம். சரி, இபாதத் செய்யக்கூடியவர்கள் குறைந்து விட்டார். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எப்ப அமல் செய்ய போகிறாய்? அப்ப அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்றாங்க, அந்த நாளில் சொர்க்கத்தின் வாசல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய இபாதத் செய்யுங்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு. சும்மா பள்ளிவாசல்ல வந்து சும்மாவது உட்காரு, எனக்கு ஓதவும் முடியாது அல்லது வேற தொழுகிறதுக்கு உண்டான இதுவும் இல்லை, எல்லாத்தையும் தொழுதாச்சு, இப்ப என்ன செய்யுது? சும்மா பள்ளிவாசல்ல உட்காரு. அது ஒரு இபாதத். தவறுகள் இருந்து பாதுகாக்கப்படுகிறோம். இப்ப இந்த ஷைத்தான் ரமலானுடைய காலத்துல தான் கூடுதல் வர்றான், நம்முடைய இபாதத்தை நோண்டி பார்க்கிறான். இபாதத் செய்யாம இருப்பதற்கு தான் நோண்டி பார்க்கிறான். அதெல்லாம் கூடுமா கூடாது, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்து
மொத்தத்தில் இபாதத் செய்யாம விமர்சனம் மட்டுமே நிறைய பார்க்கிறோமா இல்லையா? விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் மட்டும் அதிகமா இருக்கிறான். அவன் பெரும்போது விமர்சிக்கக்கூடியவன் இபாதத் செய்ய மாட்டான், செய்தாலும் குறைவாக செய்வான். அவனுடைய பார்வையெல்லாம், சிந்தனை எல்லாம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் விமர்சனத்தின் பக்கமே இருக்கும். எனவே அருமையானவர்களே, ரமலானுடைய காலங்கள்ல ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறதுல அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால், சிந்தனைகள் அதிகம் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவதை விட்டும் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். இதான் அர்த்தம். ஷைத்தானை பிடிச்சி அவ்வளவு ஷைத்தானை கட்டி போட்டு விலங்க போட்டு வச்சு நம்ம அப்படி கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த ஹதீஸ் அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அவ்வளவு பேருக்கு விலங்கு போடப்படும். நிறைய ஷைத்தான்களை இப்லீஸ்ல குட்டிகள் நிறைய இருக்கிறது. அவ்வளவு ஷைத்தானையும் அங்க விலங்கிடப்பட்டிருக்கு போல தெரிகிறது. அப்படின்னு அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தம், ஷைத்தானிய சேட்டை யார் இபாதத்தில அதிகம் ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தப்பான உணர்வுகள் தடுக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. பாவத்தை செய்யாம இன்னைக்கு நம்மளே பார்க்க தரிசோம். பெரிய இபாதத் செய்யாத கொஞ்சம் கூடுதலான பாவங்கள் செய்யக்கூடிய நம்ம கூட ரமதானுடைய காலண்டு வருகிற பொழுது வேணாம், ரமதான் நேரமா இருக்குது, கொஞ்சம் பாதுகாத்துக்கிறோம், நாவை பாதுகாத்துக் கொள்வோம், கொஞ்சம் காதை பாதுகாத்துக் கொள்வோம், ரமதானுக்கு பிறகு பாதுகாத்துக் கொள்வோம், தப்பா இருந்தாலும் ரமதானுக்கு பிறகு செய்துகிறோம் என்கிற இந்த மனநிலை வருகிறது. இது ஷைத்தானுடைய அந்த பலகீனம். ஷைத்தான் பலகீனப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய நன்மைகளுக்கு இரட்டிப்பான கூலி வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ரமதானை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் அமலி பனி ஆதம் யுதாஃபுல் ஹஸனா அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 ضعف என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் ஒரு நன்மை செய்யா அதற்கு 10 நன்மைகள் அல்லாஹ் எழுதுகிறான். ஒரு நன்மைக்கு 10. அது எந்த அளவுக்கு என்றால் பன்மடங்கு 700 மடங்குகளாக அதிகரிக்க செய்கிறான். 10 அல்லது 700 அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நோன்புக்கு மட்டும் அதை விட கூடுதலா கொடுக்கிறான். அது என்னன்னு சொல்ல இல்ல அல்லாஹ். நோன்புக்கு மட்டும் அந்த 700 விட கூடுதல். நீங்க செய்கிற இபாதத்துகள் 10 அல்லது பன்மடங்காக 700 கொடுக்கிறான். நோன்பை தவிர நோன்புக்கு அதை விட கூடுதலான கூலி. அதற்கு என்ன அளவு என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்லல. எப்ப தெரியுமா அந்த கூலி கிடைக்கும்? நீங்க சரியான நோன்பை வைத்தால், தப்பான உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய பட்டினி கிடப்பது இறைவனுக்காக வேண்டி என்கிற அடிப்படையில் அந்த நோன்பை அமைத்து கொண்டால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். பல வகையான கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே நமக்கு அதிகப்படியான கூலி கிடைக்க வேண்டுமானால் புனிதமிக்க ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நமக்கு சொர்க்கத்தில் ஒரு சிறப்பான இடம் வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதா என்கிற இறுதி பேருரையின் பொழுது இப்படி சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ரப்பக்கும் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹரக்கும் வஅத்து ஸகாத்த அம்வாலிக்கும் வஅதிஉ ஸா அம்ரிக்கும் ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், 5 நேரம் தொழுகையை சரியாக தொழுது கொள்ளுங்கள், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தால் கணக்கு பார்த்து ஜக்காத்தை சரியா கொடுத்துருங்க, உங்களுடைய அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய ஆட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள், ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய சொர்க்கம் இறைவன் உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான், சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ரமதானுடைய மாதம் சொர்க்கத்தில் நுழைய வைக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. நாம் அனைவர்களுக்கும் உயர்ந்த இடத்தை அடைவார். சொர்க்கம் கிடைச்சா மட்டும் போதாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, சொர்க்கத்தில் ஓரசாரத்தில் ஒரு இடம் இருக்கட்டும் என்று கேட்டு விடாதீங்க. சொர்க்கத்தில் எப்படி கேட்டுறக்கூடாது, அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு ஓரசாரத்துல ஒரு இடத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்டு விடாது. உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு தா என்று கேள். துனியாவில் அப்படி கேட்போம். யாராவது வீட்டுக்கு போறோம், நம்ம நெருக்கடியான நிலையில நிக்கிறேன்னா பரவாயில்லைங்க, அவங்க ஒரு ஓரத்துல ஒரு இடம் கொடுங்க, அப்படி தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது மனுஷன்ட்ட. அவன்கிட்ட போய் எனக்கு பெட்ரூம்ல இடம் கொடுண்டா வெளியே பத்தி விட்டுருவான். ஓரத்துல ஒரு இடம் கொடு. அல்லாவுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கு, அந்த கேள்வியிலே வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் கிட்ட நீ இபாதத்து குறைவா செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட பெருசா ஆசைப்படு, ரப்பு கொடுக்க தயாரா இருக்கிறான். ரப்பு கிட்ட கேளு, உயர்ந்த இடத்தை வேணும். ஒரு சஹாபி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட.
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து யா ரசூலல்லாஹ் அரைத்தை ஷஹீது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு உங்களை தூதராக ஏற்றுக்கொண்டேன். வஸல்லைத்துல் ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை நான் தொழுது விடுகிறேன். வஅத்தைத்து ஜகாத், ஜகாத்தை கொடுத்து விடுகிறேன். வஸும்து ரமதான் வகம்துஹு, ரமதானுடைய மாதத்தில் தொழுகிறேன், நின்று வணங்குகிறேன். மிம்மன் அனா அப்படின்னு கேட்கிறான். இப்ப நான் யார் சொல்லுங்க, யார சொல்லலாம். கேள்வி பெரிய இபாதத்தெல்லாம் காட்டையில் அவரு பெரிய இபாதத்துல கடமையை செய்கிறார், செய்துவிட்டு கேட்கிறார் மிம்மன் அனா, நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க மின சுத்திகீன வஷஹதா அப்படின்னாங்க. சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லல, சொர்க்கத்துக்கு போவான்னு சுருக்கமா சொல்லி முடிக்கல. நீ சித்திகீன்களோடும் சுஹதாக்களோடும் இருக்க போகிறாய். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சிறிய இபாதத்துக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தருகிறான். உங்களுடைய இஹ்லாஸ, உங்க கல்பை பார்க்கிறான். நீ எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் பார்க்கறது இல்ல, யாருக்காக செய்தாய். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய வெளித்தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கறது இல்ல, வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய கல்பை அல்லாஹ் பார்க்கிறான், உன்னுடைய நியத்தை பார்க்கிறான், எதற்காக வேண்டி நீ செய்கிறாய். எனவே ரமதான்ல ரொம்ப கவனம் நியத், ரொம்ப கவனம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிற அந்த எண்ணம். பெரிய நிறைய இபாதத் செஞ்சுட்டு ஒரெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. ரமதான்ல அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ரமதான்ல தொழுகை விட மாட்டாங்க, ரமதான்ல அப்படிங்க இல்லைங்க, அதற்கு கூலி எல்லாம் கிடைக்காது. அது துனியாவோட உங்களை புகழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப உயர்ந்த இடத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானுடைய காலங்கள்ல நம்ம கொடுக்கிறான். எனவே அருமையானவர்களே, புனிதமிக்க ரமதானை இப்படியாக நல்ல முறையில அதை சந்தித்து அதை இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தப்படுகிற அந்த நிலைக்கு நாம் உருவாக்கி கொண்டால் அல்லாஹ் நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தெல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானில் அதிகம் தர்மங்கள் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சதக்காத்துகள், ஜகாத் அல்ல, ஜகாத்துங்கிறது வசதி படைத்தவங்க கொடுத்துக்கிறோம். இது சதக்காத், எல்லாருமே கொடுக்குறோம். கொஞ்சம் நம்முடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது, அந்த வகையில உள்ளவர்களும் தேவைக்கு சரியா இருக்குன்னா அதுல இருந்து கொஞ்சமாவது கொடுப்போம். இல்ல என்னுடைய தேவைக்கு குறைவா இருக்குன்னா அதிலிருந்து ஒரு சின்ன பங்களிப்புகள். எனவே சதக்காத்துகளை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூறாவளி காற்று சுழல்வதை போன்று அவர்களுடைய தர்மங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரமதான்ல நாம் குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை நிறைய ஓதுறதுக்கு நேரம் கொடுங்க. அதே போன்று ரமதானுடைய காலங்கள்ல பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்ளும். குறிப்பா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பள்ளிவாசல்ல சும்மா இருக்கும் போதெல்லாம் பள்ளிவாசல வந்து இருங்க. நிறைய ஃபசாதுகளை விட்டு பாதுகாத்து கொள்ளலாம். ஃபசாது இல்லாத பள்ளிவாசலை பார்த்துக்கிறங்க. நிறைய பள்ளிவாசல இப்ப ஃபசாது நடக்குது நம்ம பார்க்கிறோம். எனவே ஃபசாது இல்லாத பள்ளிவாசல்களை பார்த்து ஓரமா எங்கேயா போய் உட்கார்ந்து தஸ்பீஹாத்துகள் அப்படியே ஒரு கவனத்தோடு இருக்கு. அப்ப இதுவும் மிக முக்கியமானது. அதே போன்று நிறைய துவா கையேந்தி அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். இரவு தொழுகைகளை முடிந்த அளவுக்கு முன்னாடியே வந்து அந்த தொழுகை குர்ஆன் ஓதுறத எல்லாத்தையும் ரசித்து கேட்டு நின்று அதை தொழுகிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கும். ரொம்ப ரொம்ப முடியாட்டா உட்கார பாருங்க. லேச முடியாததுக்கெல்லாம் உட்காரன்னு பார்க்க. ரொம்ப நேரம் வெளியில நம்ம நிக்கிறோமா இல்லையா? நிக்கிற அளவுக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருக்கிறான், மடக்கிற அளவுக்கு சக்தியை தந்திருக்கிறான். முடிந்த அளவுக்கு உங்களை ரொம்ப வருத்தி கொள்ள வேண்டாம், ஆனால் என்னால தாங்கி கொள்ள முடியும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை உட்கார்ந்து தொழுது சஜதா செய்யக்கூடிய விதத்தை கொஞ்சம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தோடு செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. சும்மா ஒண்ணுமே நம்ம செய்ய லேசா வலிக்கிற மாதிரி இருக்குமா, வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து நீங்க அப்படி சேர்த்து அப்படிலாம் போடுவோம். வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் உட்கார்ந்து சஜதா செய்யலை அப்படின்னு முடிவுக்கு வந்துடாது. இந்த மாதிரின்னு வந்தா அது ஷேத்தான் உள்ள வர்றான்னு அர்த்தம். அவனுக்கு இடம் ஒரு காலத்திலும் கொடுத்து விடாது. முடிந்த அளவுக்கு இபாதத்துகள் விஷயத்துல ஆர்வம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபித்னாக்களை ஃபசாதுகளை குறைத்து கொள்ளுங்கள். ரமலானுடைய காலம்
வெறுமன பட்டினி கிடப்பது அப்படிங்கிறது இல்லை. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டினியை பார்ப்பது இல்லை, தக்வாவை பார்க்கிறார். நோன்புன்னா தக்வா தான். எனவே தக்வாவை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய நோன்பை அமைத்து கொள்வோம். பெண்களும் அதே போன்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய பள்ளி சிறப்பான முறையில் தொழுகைக்கு அதற்கான இபாதத்துக்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் இந்த பள்ளியில் செய்யப்படும். எனவே நீங்கள் அதை கவனத்தில் வைத்து எல்லாம் குறித்த நேரத்தில் அந்த இபாதத்துகளை செய்யக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு இதை போன்று பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ரமலானில் இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்துகிற ஒரு நல்ல சூழலையும் அல்லாஹ் உருவாக்குவானாக, ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.